அழகாக பட்டு புடவை கட்டி மல்லிகைப்பூ வச்சு ஃபுல் மேக்கப்போட ஒரு அம்மா கல்யாணத்துக்கு புறப்படுறதுக்கு சாயந்தரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்காரர் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு 2 பேரும் கண்ணாடியில் பார்த்து பூவெல்லாம் வச்சு எப்படிங்க இருக்கு புடவை, என்னமோ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு பையன் வர்றான், நெத்தியில் அடிபட்டு ரத்தம், அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பட்டு புடவை ட்ரெஸ்ஸோட ஒரு அம்மா ரத்த காயத்தோட வர்ற குழந்தைய பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க? நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? இங்கே உட்காந்துருக்க சகோதரிகள்லாம், டேய் ரத்தம் இரு போய் அழுக்கு துணி எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு போய் வீட்டில் போய் பழைய துணியெல்லாம் தேடி அழுக்கு துணியை தேடிக்கிட்டா இருப்பான் அந்த தாய். எந்த அழகான வெள்ளை கலர் பட்டு சேலையை ஆசைப்பட்டு கட்டினாலோ வேகமாக ஓடி போய் அந்த பட்டு சேலையோட அந்த குழந்தையின் ரத்தத்தை ஒரு தாய் எப்படி துடைப்பாளோ அதைத்தாண்டா அந்த பாரி மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்தான்.